ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஜோன். ஃப்ளிப் ஜோன்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆனது கண்டினியூஷனாக நம்மளுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அப் ட்ரெண்டுக்கும் சரி, இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா கான்செப்ட்டுமே அப் ட்ரெண்டுக்கு என்ன நடக்குதோ அது அப்படியே நம்மளுக்கு ரிவர்ஸாக டவுன் ட்ரெண்டுக்கும் நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதே தான் நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கும் பார்க்கணும். அதே போல் நம்மளுக்கு என்னதுன்னா இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. மார்க்கெட் இது வரைக்குமே அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்படி இது போல் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இதுலேருந்து கிரியேட் ஆகிற கடைசியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து ஒபே பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகுதுன்னா, மேலே போனதுக்கப்புறமா மறுபடியும் கீழே வந்து சாலிடாக நம்மளுக்கு எப்போ இந்த பிளாக்கோட லோவை கட் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ, அந்த க்ளோஸ் வச்ச கேண்டிலுக்கு மேலே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய முதல் கேண்டில் தான் நம்மளுக்கு ஃப்ளிப் ஜோன் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளிப் ஜோன் ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோலையே நம்ம டார்கெட் வச்சிடணும். ஓகே, இப்போ இதை லைவ் மார்க்கெட்டில் எப்படி நடந்திருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நான் அதே இடத்துல தான் இருக்கேன். நீங்கள் கோல்டில் தான் இருக்கேன். கோல்டில் 4 ஹவரில் இருக்கேன். இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஓஎஸ் வச்சுருக்குங்களா, இது நல்ல ஒரு ஹையில் தான் இருக்குது. இப்போ இதனுடைய ப்ரீவியஸ் லோனா இதுதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து ஒபே ஆயிருக்குன்னு நான் செக் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் பிளாக்குக்கு வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இங்க இடத்துல ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் நடந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கேயும் ரிஜெக்ஷன் நடந்துட்டு ஒரு இடத்துல நடந்தாலே நம்மளுக்கு வேலிடு தான். ஆனால் இங்கே இடத்துல மல்டிபிள் இடத்துல நடந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் ஆனது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போது பிரேக் அவுட் நடந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆனது க்ளோஸ் வச்சிருக்கணும். ஓகேங்களா? இது போல் விக் வந்துட்டு போய்க்கு இருக்கு, இல்லை சின்னதாக ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு அப்படிலாம் வந்து கணக்கு எடுத்துக்கக்கூடாது. எப்போ இந்த இடத்துல கரெக்டாக கேண்டில் வந்து கிளியராக கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிதுன்னா, அப்போ இந்த க்ளோஸ் வச்ச கேண்டிலுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டில் தான் நம்மளுக்கு ஃப்ளிப் ஜோன் ஆர்டர் பிளாக் கேண்டில். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளிப் ஜோனை தாண்டி மார்க்கெட் ஆனது ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ஆர்டரை வந்து ஃபில் பண்ணும் எப்பயுமே. இது வந்து மிஸ் ஆனது கொஞ்சம் கம்மி தான். எப்பயுமே இந்த ஆர்டர் பிளாக் மட்டும் நான் மிஸ் பண்ணி இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இங்கே பிரேக் அவுட் நடந்துட்டு போயிருக்கு இல்லையா, அகெயின் ஃபஸ்ட்டு டச்சே இங்கே வந்துட்டு போயிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அகெயின் செகண்ட் டச்சும் வந்திருக்கு. அதுக்கப்புறமும் வந்து நமக்கு மார்க்கெட்டில் தேர்ட் டச்சுமே இது வந்து வந்திருக்கு. ஓகேவா? இது போல் இந்த ஜோன் வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃப்ளிப் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லோவை எடுத்துக்கலாம். அகெயின் இது ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளிப் ஜோனை வந்து பார்க்கறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். ஏன்னா ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ஒர்க் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது, ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண சொல்கிறேன். இப்போ ஃப்ளிப் ஜோன்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ.